டிஎன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். மாட்டுப்பொங்கல் திருவிழா, மாடுகளை அழகுபடுத்தி உற்சாக கொண்டாட்டம். இருசக்கர வாகனம் மீது கார் மோதி விபத்து, 2 வாலிபர்கள் உயிரிழப்பு. எதிர்க்கட்சிகளின் பொய்கள் மக்களிடம் எடுபடாது, அமைச்சர் நமச்சிவாயம் பேட்டி. அரியாங்குப்பம் அற்புத குழந்தை இயேசு ஆலய ஆடம்பர தேர்பவனி, ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். புதுவையில் மாட்டுப்பொங்கல் விழா மாடுகளை அழகுபடுத்தி பொங்கலிட்டு உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. தமிழர் திருநாள் என்று போற்றப்படும் பொங்கல் பண்டிகை நேற்று உலக தமிழர்களால் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. தைப்பொங்கலுக்கு மறுநாளாக மாட்டுப்பொங்கல் பண்டிகை இன்று கொண்டாடப்பட்டது. உழவு தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கும் காளைகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக மாட்டுப்பொங்கல் விழா கொண்டாடப்படுகிறது. மக்கள் தங்கள் வாழ்வில் குடும்ப உறுப்பினர்களைப் போல வாழும் கால்நடைகளுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக மாட்டுப்பொங்கல் பண்டிகையை இன்று கொண்டாடுகின்றனர். மாட்டுப்பொங்கலையொட்டி மாடுகளை குளிப்பாட்டி அலங்கரித்து விவசாயிகள் மக்கள் இன்று உற்சாகமாக கொண்டாடினர். புதுவையின் பல்வேறு இடங்களில் மாடு மற்றும் ஆடு உள்ளிட்ட விலங்குகளை வளர்ப்பவர்கள் தங்களது வீடுகளில் பொங்கல் வைத்து இன்று வழிபாடு நடத்தினர். உழவுக்கு உயிரூட்டும் கால்நடைகளுக்கு இந்த நாளில் நன்றி செலுத்தும் வகையில் இந்த கொண்டாட்டங்கள் உள்ளது. இருசக்கர வாகனம் மீது கார் மோதிய விபத்தில் 2 வாலிபர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அருகே உள்ள செண்டூர் கிராமத்தை சேர்ந்த சரண்ராஜ், ஜீவா ஆகியோர் கடைக்கு செல்வதற்காக இருசக்கர வாகனத்தில் சாலையை கடக்க முயன்றபோது சென்னையில் இருந்து திருச்சி மார்க்கமாக சென்ற கார் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற சரண்ராஜ், ஜீவா ஆகிய 2 பேரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள செண்டூர் கிராமத்தில் சாலையை கடப்பவர்கள் விபத்தில் சிக்கி அடிக்கடி உயிரிழக்கும் சம்பவம் நடைபெற்று வருவதால் இந்த பகுதியில் உயர்மட்ட மேம்பாலம் அமைக்க கோரி அப்பகுதி பொதுமக்கள் வலியுறுத்தி வந்த நிலையில் சாலை விபத்தில் 2 இளைஞர்கள் உயிரிழந்ததால் ஆத்திரமடைந்த செண்டூர் கிராமத்தை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து தகவல் அறிந்த மயிலம் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் அவர்கள் சாலை மறியலை கைவிட மறுத்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்கள் செல்ல முடியாமல் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றது. சம்பவ இடத்திற்கு வந்த விழுப்புரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சரவணன் தலைமையிலான போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்ட கிராம மக்கள் மீது லேசான தடியடி நடத்தி விரட்டியடித்தனர். போலீசார் தடியடியில் இருந்து தப்பிக்க நாலாபுரமும் சிதறி ஓடிய பொதுமக்களை விடாமல் விரட்டிச் சென்று போலீசார் தாக்கினர். இதனை வீடியோ எடுத்த செய்தியாளர்களையும் போலீசார் தாக்கியுள்ளனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பும் பதட்டமும் ஏற்பட்டது. எதிர்க்கட்சிகளின் பொய்கள் மக்களிடம் எடுபடாது என்று உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். அமைச்சர் நமச்சிவாயம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் இலவச வேட்டு சேலை வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் கடந்த ஆட்சியாளர்களால் நின்று போனதாகவும் இந்த திட்டங்களை மீண்டும் செயல்படுத்துவதில் காலக்கெடு தேவையாக உள்ளது என்றார். தேர்தல் நேரத்தில் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேற்றிக் கொண்டிருப்பதாகவும் இலவச அரிசி, மழை நிவாரணம், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு என பல திட்டங்கள் அரசால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்றார். எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக மக்கள் மத்தியில் தவறான பிரச்சாரங்களை பரப்பி ஆதாயம் தேடி வருவதாகவும் ஒரே பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் அது உண்மையாகிவிடும் என்று நினைக்கிறார்கள். எதிர்க்கட்சிகளின் பொய்கள் மக்களிடம் எடுபடாது என்றார். மின்துறை சம்பந்தமாக தவறான செய்திகளை மக்கள் மத்தியில் தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் பரப்பி வருவதாகவும் ஸ்மார்ட் மின்மீட்டர் மக்களுடைய நலனுக்காக தான் கொண்டு வரப்பட்டுள்ளது என்றார். அரியாங்குப்பம் அற்புத குழந்தை இயேசு ஆலயத்தின் ஆடம்பர தேர்பவனியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் காக்கையந்தோப்பு அற்புத குழந்தை இயேசு ஆலயத்தின் 1ஆம் ஆண்டு திருவிழாவையொட்டி ஆடம்பர தேர்பவனி மற்றும் திருவிழா நடைபெற்றதா. முன்னதாக கொடியேற்றத்துடன் தொடங்கி சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்று வந்தன. தொடர்ந்து அற்புத குழந்தை இயேசு ஆலயத்தில் ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றதா. சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு ஆடம்பர தேர்பவனியை தொடக்கி வைத்தனர். விழாவிற்கான ஏற்பாட்டினை பங்கு தந்தை அருள்தாஸ், காக்கையந்தோப்பு இறைமக்கள் விழா குழுவினர் மற்றும் அரியாங்குப்பம் பங்கு மக்கள் செய்திருந்தனர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன்.
ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகே ஓகே அப்படியே திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு கவர்னர் மற்றும் முதல்வர் உள்ளிட்டோர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் திருவள்ளுவர் தின விழா இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி அரசு சார்பில் புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு கவர்னர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் சாய் ஜே சரவணன்குமார், துணை சபாநாயகர் ராஜவேலு, அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு என்கிற குப்புசாமி, பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, லட்சுமிகாந்தன், ராமலிங்கம் ஆகியோரும் கலந்து கொண்டு மாலை அணிவித்தனர். புதுவை காட்டேரிக்குப்பம் காவல் நிலையத்தில் போலீசார் பொங்கலிட்டு பல்வேறு போட்டிகளை நடத்தி பொங்கல் பண்டிகையை கொண்டாடியது போலீசாரிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி முழுவதும் பொங்கல் பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. காட்டேரிக்குப்பம் கிராமத்தில் உள்ள காவல் நிலையத்தில் ஆய்வாளர் ராஜ்குமார் தலைமையில் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்டது. காவல் நிலைய வளாகத்தில் புதுப்பானை வைத்து புத்தரிசியில் பொங்கலிட்டு போலீசார் பொங்கலை கொண்டாடினர். அங்கேயே உரியடி, இசை நாற்காலி போன்ற போட்டிகளும் போலீசாருக்கு நடத்தப்பட்டது. இதில் ஏராளமான போலீசார் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். வெற்றி பெற்றவர்களுக்கு ஆய்வாளர் ராஜ்குமார் பரிசுகளை வழங்கினர். தங்களுக்கென்று தனி குடும்பம் இருந்தாலும் காவல் நிலையத்தில் பணியாற்றும் கீழ்நிலை ஊழியர் முதல் அதிகாரிகள் வரை ஒரே குடும்பமாக உள்ளதாகவும் அதனை வெளிப்படுத்தும் விதமாக காவல் நிலையத்தில் பொங்கல் வைத்து கொண்டாடியதாகவும் ஆய்வாளர் ராஜ்குமார் தெரிவித்திருந்தார். நடிகர் அஜித்குமார் கார் பந்தயத்தில் வெற்றி பெற்றதை புதுவையில் உள்ள அவரது ரசிகர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் கொண்டாடினர். நடிகர் அஜித்குமார் ரேசிங் என்ற அணியை உருவாக்கி துபாயில் நடைபெற்ற கார் பந்தயத்தில் பங்கேற்றார். அவர் பங்கேற்ற அணி 3வது இடத்தை பிடித்தது. சமீபத்தில் அஜித்தின் கார் விபத்தை சந்தித்த நிலையில் இந்த வெற்றி அவருக்கு பெரும் உற்சாகத்தை கொடுத்துள்ளது. துபாயில் பல ஆண்டுகளாக கார் ரேஸ் நடைபெற்று வந்தாலும் அஜித் பங்கேற்பதன் காரணமாக இந்த போட்டி உலகம் முழுவதும் பிரபலம் அடைந்தது. எக்ஸ் தளத்தில் மட்டும் இது தொடர்பாக சுமார் 10 லட்சத்திற்கும் அதிகமான பதிவுகள் பதிவிடப்பட்டுள்ளது. நடிகர் அஜித்குமாரின் ரேசிங் அணி துபாயில் நடைபெற்ற கார் பந்தயத்தில் 3ஆம் இடம் பிடித்ததால் அவரது ரசிகர்கள் உற்சாகம் அடைந்துள்ளனர். நடிகர் அஜித்தின் வெற்றியை தமிழகம் முழுவதும் அவரது ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி அஜித் ரசிகர்கள் சார்பில் அண்ணா சாலையில் அஜித்தின் கட் அவுட்டிற்கு அவரது ரசிகர்கள் மாலை அணிவித்து பட்டாசு வெடித்து வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது. திண்டிவனத்தை அடுத்த செண்டூரில் விபத்தை தடுக்க போலீசார் பேரிகார்டுகளை அமைக்கும் பணியை தீவிரப்படுத்தியுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தை அடுத்த செண்டூரில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையை இருசக்கர வாகனத்தில் கடக்க முயன்ற அதே பகுதியை சேர்ந்த 2 வாலிபர்கள் கார் மோதி உயிரிழந்தனர். இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்பகுதியில் தொடர்ந்து விபத்துக்கள் ஏற்படுவதால் அங்கு மேம்பாலம் அமைக்கப்பட வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர். விபத்தில் 2 வாலிபர்கள் உயிரிழந்ததன் எதிரொலியாக
விழுப்புரம் மாவட்ட காவல்துறை சார்பில் செண்டூர் சந்திப்பில் சென்னை மற்றும் திருச்சி மார்க்கத்தில் பேரிகார்டுகள், விழுப்புரம் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் வசந்த பாண்டியன் தலைமையில் அமைக்கப்பட்டு ஒளிரும் ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டன. விபத்துகள் நிகழாமல் இருக்க போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அரியாங்குப்பத்தில் நடைபெற்ற கோலப் போட்டியில் ஏராளமான பெண்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் அருந்ததிபுரம் ஏபிஜே அப்துல் கலாம் இளைஞர்கள் நற்பணி மன்றத்தின் சார்பாக 3ஆம் ஆண்டு பொங்கல் தின சிறப்பு நிகழ்ச்சியாக கோலப் போட்டிகள் நடைபெற்றதா. சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு போட்டியில் கலந்து கொண்ட 80 போட்டியாளர்களின் கோலங்களை பார்வையிட்டு அதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினர். நிகழ்ச்சியில் மன்றத்தின் நிர்வாகிகள் ரஞ்சித், பிரதீப், முகேஷ், அரவிந்த், வசந்த், அருண் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் நேஷனல் பள்ளியில் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுவை தவளக்குப்பம் நேஷனல் பள்ளியில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. பள்ளி தாளாளர் எழிலரசி கிரண்குமார் வரவேற்புரையாற்றினார். பள்ளி சேர்மன் கிரண்குமார் விழாவிற்கு தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினர்களாக தொழிலதிபர் சிவா, முன்னாள் கவுன்சிலர் திருமுருகன், ஓய்வு பெற்ற தமிழ் ஆசிரியர் முத்து ஐயாசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். பள்ளி தாளாளர் எழிலரசி கிரண்குமார் தலைமையில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவியர் பாரம்பரிய முறைப்படி புத்தம் புது பானையில் பொங்கலிட்டு வழிபாடு செய்தனர். மேலும் மாணவர்கள் மாட்டு வண்டியில் ஊர்வலம் வந்தனர். பாரம்பரிய விளையாட்டுகளான உரியடி மற்றும் கயிறு இழுக்கும் போட்டிகளும் நடத்தப்பட்டது. ஆசிரியர்கள், மாணவர்கள் பாரம்பரிய உடை அணிந்து பள்ளிக்கு வருகை தந்து இந்த போட்டிகளில் கலந்து கொண்டனர். பெற்றோர்களுக்கு கோலப் போட்டிகள் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது. போட்டியின் நடுவர்களாக டிவி லைட் தொழில்நுட்ப நிறுவனத்தின் மேலாண் இயக்குனர் ஜீவிதா முருகன், சிவன் பரதநாட்டிய பள்ளியின் நிர்வாகிகள் சுந்தரி மற்றும் ஸ்ரீதேவி ஆகியோர் கலந்து கொண்டனர். போட்டியில் பங்கேற்ற அனைவருக்கும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. தைப்பொங்கல் திருவிழாவில் தமிழக அமைச்சர் பொன்முடி கலந்து கொண்டார். தமிழ் புத்தாண்டு மற்றும் தைப்பொங்கல் நிகழ்ச்சியில் தமிழக வனத்துறை அமைச்சர் பொன்முடி கலந்து கொண்டார். விழுப்புரம் தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் மாவட்ட செயலாளர் கௌதம சிகாமணி சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள், மாநில கழக, மாவட்ட கழக நிர்வாகிகள், பேரூர் நகர கிளைக்கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பங்கேற்றனர். தெல்லாமூர் TR இளங்கோவன் மாநில பொதுக்குழு உறுப்பினரும் இதில் பங்கேற்று பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தமிழக வெற்றி கழகம் சார்பில் பொங்கல் விழாவிற்காக கரும்புகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டன. தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் ஆனந்த், மாநில செயலாளர் சரவணன் ஆகியோர் வழிகாட்டுதலின்படி புதுச்சேரி மாநில திருபுவனை தொகுதி தமிழக வெற்றி கழகம் கோத்தபுரி நத்தம் பகுதியில் அபிமன்யு ஏற்பாட்டில் பொங்கல் தினத்தை முன்னிட்டு 500 பேருக்கு கரும்புகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இளைஞர் அணி தலைவர் ராஜா முன்னிலையில் அபிமன்யு கரும்புகளை வழங்கி சிறப்பித்தார். நிகழ்ச்சியில் செந்தில்குமார், கிருத்திகா ராஜசேகரன், சுமித்ரா, பாலு, காத்தவராயன், அருண், திருப்புகழ், ராகுல், செல்வகுமாரி, ஹரி பிரசாத், முருகன், வேலன், தேவிஸ்ரீ பிரசாத், சுகன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திருபுவனை ராஜா செய்திருந்தார். இதேபோல் திருவண்டார்கோவில் பகுதியில் மகளிர் அணி நிர்வாகி கிருத்திகா ராஜசேகர் ஏற்பாட்டில் பொங்கல் கோல போட்டிகள் மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றதா. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு இளைஞர் அணி தலைவர் ராஜா முன்னிலையில் மகளிர் அணி கிருத்திகா ராஜசேகரன் பரிசுகளை வழங்கினார். நிர்வாகிகள் அசோக், பூவரசன், அபிமன்னன், சத்யசீலன், ஷாஜகான், சரவணன், மாதவன், சாந்தராஜ், ஆகாஷ், கிருஷ்ணா, தாஸ், சிவா, ராஜசேகர், சேவாக் ராஜசேகர், சக்திவேணி, அஞ்சலை, செவ்வந்தி, கீதா, லதா, ஏழைமுத்து, சத்யா, பாபா, லட்சுமி, லலிதா, கோமதி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திருபுவனை ராஜா செய்திருந்தார். அருள்மிகு ஸ்ரீ வலம்புரி ஆலயத்தில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றதா. புதுவை முதலியார்பேட்டை விடுதலை நகர் அருள்மிகு ஸ்ரீ வலம்புரி ஆலயத்தில் ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்பன் நூதன உற்சவ சிலை பிரதிஷ்டை மற்றும் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றதா. புனர்பூச நட்சத்திரத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் தலைமை தாங்கினார். மாலை 7 மணி அளவில் ஸ்ரீ ஐயப்ப சுவாமி வீதி உலா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கோவில் தலைவர் பன்னீர்செல்வம், செயலாளர் கண்ணையன், பொருளாளர் பச்சையப்பன், துணைத் தலைவர் குணசேகரன், துணை செயலாளர் கந்தசாமி, துணை பொருளாளர் கல்யாண சுந்தரம் மற்றும் ஆலய நிர்வாக குழு உறுப்பினர்கள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுவையில்
இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் ஒரு கிராம் 7340 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 58,720 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 980 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். மாட்டுப் பொங்கல் திருவிழா, மாடுகளை அழகுபடுத்தி உற்சாக கொண்டாட்டம். இருசக்கர வாகனம் மீது கார் மோதி விபத்து, 2 வாலிபர்கள் உயிரிழப்பு. எதிர்க்கட்சிகளின் பொய்கள் மக்களிடம் எடுபடாது, அமைச்சர் நமச்சிவாயம் பேட்டி. அரியாங்குப்பம் அற்புத குழந்தை இயேசு ஆலய ஆடம்பர தேர்பவனி, ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.